இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 18வது ஞாயிற்றுக்கிழமையை தான் சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இந்த அருமையான தினத்துல அநீதியாய் கைது செய்யப்பட்டிருக்கிற 2 கத்தோலிக்க அருட்சகோதரிகளுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்திய நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற இந்த கொடுமைகள், அநீதி செயல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்திய அரசு கிறிஸ்தவர்களுக்கு உரிய பாதுகாப்பை தந்தருள, அவர்களுடைய மனங்களை மாற்ற நாம் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 நற்செய்தி வாசகங்களுமே செல்வம் என்கிற ஒரு கருத்தை பற்றி தான் சிந்திக்க அழைக்கின்றன. செல்வம் என்றால் என்ன? அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? விவிலியத்தினுடைய பார்வையில செல்வத்தை பற்றி என்ன கூறப்பட்டிருக்கிறது அப்படி என்கிற கருத்தை சிந்திக்கத்தான் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. முதல் வாசகமானது சபை உரையாளர் ஆகமத்திலிருந்து, புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் எழுதப்பட்ட ஒரு காலம் என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகவும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பர் என்பதை உணராத ஒரு காலகட்டத்திலும் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது. அதனால தான் அனைத்தும் வீண், வீணிலும் வீண் அப்படி என்கிற வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மண்ணுலகளை நாம் உழைப்பது வீண். ஏனென்றால் நேர்மையாக உழைத்து நாம் சேர்த்து வைக்கிற இந்த சொத்து என்பது, செல்வம் என்பது, உழைக்காத, அதற்கு சற்றும் தகுதி இல்லாதவருக்கு அந்த உழைப்பின் பலன் சென்று சேர்வது முறையா, நீதியா என்று கேட்பதன் மூலமாக இந்த மண்ணுலகத்தினுடைய செல்வம், இந்த மண்ணுலகத்தின் உழைப்பு அனைத்தும் வீண் அப்படி என்று ஒரு கருத்தை தான் நமக்கு முன்வைக்கின்றன. அன்புமிக்கவர்களே, இந்த கருத்தை நம்ம எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த அழியா செல்வத்தின் மீது வைக்கிற நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. மாறாக மண்ணுலக செல்வங்கள் வீண், வீணிலும் வீண் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான். 2வது வாசகமானது திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல இயேசுவினுடைய உயிர்ப்பின் பொருட்டு நாம் அனைவருக்கும் புது வாழ்வு கொடுக்கப்படுகிறது. அது கிறிஸ்துவில ஒரு வாழ்வு, பாவமற்ற ஒரு வாழ்வு, பழியற்ற ஒரு வாழ்வு, நிலை வாழ்விற்கான ஒரு வாழ்வு, தூய்மையான ஒரு வாழ்வு என்பதைத்தான் 2வது வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 3வது வாசகம் லூக்கா நற்செய்தியிலிருந்து நமக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. பெயர் குறிப்பிடப்படாத ஒருவர் இயேசுவிடத்துல முறையிடுகிறார். என்னுடைய சகோதரன், அதாவது என்னுடைய அண்ணன் என்னோடு சொத்தை பங்கிட்டு கொள்ள மறுக்கிறான். அவனுக்கு நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டும், அல்லது இதற்கு நீங்கள் ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டும் அப்படி என்று இயேசுவிடத்துல வருகிறான். அன்புமிக்கவர்களே, யூதர்களுடைய சமுதாயத்துல பெரியவருக்கு சொத்துல 2 பகுதியும், தம்பிக்கு சொத்துல 1 பகுதி மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் தான் தனக்கு அநீதி விளைவிக்கப்பட்டதை குறித்து காட்டும் என்னமாக இயேசுவிடத்துல முறையிடுகிறார். இந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலக காரியங்களில் தனக்கு அவ்வளவாக அக்கறை இல்லை என்பதை சொல்லும் விதமாகத்தான், உங்கள் இருவருக்குள் நடக்கிற இந்த பாக பிரிவினைக்கு எதிராக தீர்ப்பு சொல்வதற்கு என்னை தீர்ப்பிடுபவராக அமர்த்தியவர் யார் அப்படி என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். கடந்த வார வாசகத்திலே நம்ம பார்த்தோம், மார்த்தாள் மரியாளை பற்றி முறையிடுகிற நேரத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு நிகழ்வுக்கு தீர்ப்பு கொடுக்காமல் இவள் உரிய பங்கை தேர்ந்து கொண்டார் என்பதை மட்டும் சொல்லி இருப்பார். அதுபோலதான் இந்த இடத்துல இருவருக்கும் இடையே இருக்கிற அந்த சொத்து பிரச்சனையை தீர்ப்பதற்காக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 அழகான அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, விவிலியத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது செல்வத்தை பற்றின 2 வகையான புரிதல்களை விவிலியம் முழுவதுமே நம்ம பார்க்கலாம். ஒரு பகுதியில செல்வம் அழிவுக்குரியது, செல்வம் இறைவனுக்கு எதிரானது, செல்வம் நம்மை நரகத்திற்கு இட்டு செல்லும், செல்வம் வைத்திருப்பவர்கள் பாவிகள், செல்வம் வைத்திருப்பவர்களுக்கு துன்பம் மட்டுமே வரும் என்கிற ஒரு கண்ணோட்டத்துல செல்வத்தை பற்றின ஒரு புரிதலை நமக்கு விவிலியம் கொடுத்து கொண்டே இருக்கும். மற்றொரு பக்கத்துல செல்வம் என்பது இறைவனுடைய ஆசீர்வாதம், செல்வம் என்பது உழைப்பிற்கு இணையானது, செல்வம் என்பது புதையலுக்கு ஒப்பானது, செல்வம் என்பது முத்துக்கு ஒப்பானது அப்படி என்கிற வகையில செல்வம் நல்லதுதான், ஆசீர்வாதமானது தான், செல்வம் வைத்திருப்பவர்கள் இறைவனுடைய கருணையை பெற்றிருப்பவர்கள் அப்படி என்று செல்வத்தை பற்றின 2 வகையான நிலைப்பாட்டை நம்ம விவிலியத்துல நம்ம வாசிக்கிறோம்.
செல்வத்தை பற்றின லூக்கா நற்செய்தியில 3 உவமைகளை 3 உதாரணங்களை நம்ம பார்க்கிறோம். அதாவது இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேர்மையற்ற செல்வன் பற்றின இந்த ஒரு உவமையையும், அதே நேரத்துல லாசர் பணக்காரன் உவமையையும், நேர்மையற்ற வீட்டு பொறுப்பாளர் பற்றின உவமையும் 3 உவமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நம்ம வாசிக்கிற இந்த உவமையில தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேரடியாக 2 அறிவுரைகளை செல்வத்தை பற்றி நமக்கு சொல்லுகிறார். அதாவது எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழுங்கள் என்கிற முதல் செய்தியையும், இரண்டாவது ஒரு செய்தியாக ஒருவர் மிகுதியாக செல்வம் வைத்திருப்பதாலே அவருக்கு வாழ்வு வந்து விடாது அப்படி என்கிற இரண்டாவது அறிவுரையும் கூறுகிறார். அன்புமிக்கவர்களே, இதைவிட தெளிவாக செல்வத்தை பற்றின ஒரு அறிவுரையை நமக்கு யாரும் சொல்லிவிட முடியாது. பேராசை இல்லாத ஒரு வாழ்வு, இரண்டாவது செல்வம் வைத்திருப்பதால் மட்டுமே நமக்கு நிலை வாழ்வு வந்து விடாது, அல்லது இந்த மண்ணுலகில் மகிழ்ச்சியான நிலை வாழ்வு கிடைத்து விடாது என்பதை நேரடியாகவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ஏர்னஸ்ட் ஹெமிங்வே என்று சொல்லப்படுகிற ஒரு எழுத்தாளர் ஒருவர் இருந்தார். அவர் நோபல் பரிசு பெற்றவர். தன்னிடம் இருந்த செல்வம், உயர்ந்த பரிசு பொருட்கள், இவை அனைத்தையுமே அவர் என்ன செய்வாராம், வருடத்திற்கு ஒரு முறை ஏழை எளியவர்களுக்கு முற்றிலுமாக பகிர்ந்து கொடுத்து விடுவாராம். அவரிடத்துல கேட்கிறார்கள், ஏன் இப்படி பண்றீங்க, உங்ககிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை எல்லாமே இப்படி வாரி வழங்கி கொடுக்குறீங்களே அப்படி என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில், இந்த செல்வங்களை நான் பிறருக்கு கொடுத்தால் இந்த செல்வங்களுக்கு உரிமையாளர் நான். ஆனால் இந்த செல்வங்களை கொடுக்க மறுத்தால் அதற்கான மனம் எனக்கு இல்லை என்றால் இந்த செல்வங்களுக்கு அடிமை நான் எஜமானனாகவே வாழ விரும்புகிறேன் ஒழிய பணத்திற்கு அடிமையாக அல்ல அப்படி என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, கொரோனா காலத்துல நண்பர் ஒருவர் தன்னிடம் இருந்த ஒரு சாக்கு பையில் இருந்த பணத்தாட்களை எடுத்து வீசி எறிந்து கொண்டிருந்தாராம் ஒரு வீதி ஓரத்துல. அங்கே இருந்த போலீஸ்காரர்கள் அவரை போய் தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறார்கள். இருந்தாலும் பண நோட்டுகளை கட்டுக்கட்டாக எடுத்து வீசி எறிந்தாராம். அங்கிருந்த பலர் அந்த ரூபாய் நோட்டுகளை அள்ளி எடுத்து சென்றார்களாம். கடைசியில் அந்த நபரை பிடித்து, ஏன் இப்படி உழைத்து சம்பாதித்த இந்த பணத்தை தூக்கி எறிகிறாய் என்று கேட்ட கேள்விக்கு, இது எனக்கான பணம் அல்ல, என்னுடைய நண்பனுடைய பணம். சமீபத்தில் கொரோனாவில் அவன் இறந்து விட்டான். அவன் சொன்னான், நான் உயிரை கொடுத்து உழைப்பை கொடுத்து சம்பாதித்த இந்த பணம் கடைசியில் எனக்கு வாழ்வை கொடுக்கவில்லை, நான் மரணித்து கொண்டிருக்கிறேன். இந்த பயனற்ற இந்த பணம் எனக்கு தேவையில்லை, இதற்காக உழைத்திட வேண்டாம் என்று மக்களிடத்துல கூறும் விதமாக இதை வீசி எறிந்து விடு என்று என் நண்பன் சொன்னான். அதைத்தான் நான் உங்களுக்கு செய்திருக்கிறேன் அப்படி என்று சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, இந்த கொரோனா நோய், இந்த ஆழிப்பேரலை என்று சொல்லப்படுகிற சுனாமி, அல்லது சென்னையில, தூத்துக்குடியில மற்றும் உலகத்துல பல இடங்களில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு, நிலநடுக்கங்கள், இவை அனைத்தும் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது, இந்த மண்ணுலகில செல்வம் என்பது, இந்த மண்ணுலகில பணம் பொருள் என்பது இறைவன் கொடுக்கிற ஆசீர் தான். அதை நாம எந்த விழிப்புணர்வோடு பார்க்கிறோம், எந்த கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா நற்செய்தியில 3 உதாரணங்கள் பணத்தை பற்றி இருக்கிறது என்று சொன்னேன். அதுல 3வது உதாரணமாகிய இன்றைக்கு நாம் வாசிக்கிற இந்த பணக்காரன் தன்னுடைய செல்வத்தையும் அறுவடையும் பார்த்து மகிழ்ந்து கலிகூர்ந்து அவன் தனக்குள்ளே சொல்லிக் கூறுகிறான், என்னுடைய களஞ்சியங்களை இன்னும் பெரிதாக்குவேன், அதற்கு பிறகு உண்டு மகிழ்ந்து நெஞ்சேரி கலிகூர் என்று நான் உண்டு மகிழ்ந்திருப்பேன் அப்படி என்று. இந்த செல்வம் இறைவன் கொடுத்த கொடை, இறைவனுடைய ஆசீர்வாதம். இந்த செல்வம் எனக்கு கிடைத்ததற்கு இறைவனுடைய ஆசீர் இருந்திருக்கிறது, இயற்கையினுடைய ஒத்துழைப்பு இருந்திருக்கிறது, என்னுடைய சக பணியாளர்களுடைய உழைப்பு இருந்திருக்கிறது என்று கொஞ்சம் கூட உணராமல் சுயநலத்துல நான் உண்டு கழிப்பேன், குடித்து மகிழ்வேன், நெஞ்சே நீ கலிகூர் என்று தற்பெருமையோடும் சுயநலத்தோடும் சொல்லுகிற அந்த பணக்காரனை பார்த்துதான் கடவுளே நேரடியாக, வேற எந்த உவமையிலும் இப்படி சொல்லப்படுவதில்லை, இந்த ஒரு உவமையில தான் கடவுளே நேரடியாக அறிவிலேயே இன்று இரவே உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரிந்து போகும் அப்படி என்று எச்சரிக்கை விடுக்கிறார். வேறு எந்த உவமைகளிலும் எச்சரிக்கை கிடையாது. இந்த உவமையில மட்டும் பணத்திற்கு எதிரான, சுயநலத்திற்கு எதிரான எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, செல்வத்தை பற்றின தெளிவான புரிதலைத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு தருகிறார். ஆகவே செல்வம் என்பது இறைவனுடைய ஆசீர், இயற்கையினுடைய அருள், நம்முடைய சக நண்பர்கள், சக உழைப்பாளர்களுடைய உழைப்பு என்பதை புரிந்து கொண்டு விழிப்பாய் இருந்து கொண்டு, இந்த செல்வம் இறைவனால் கொடுக்கப்பட்டது என்றால், இந்த செல்வம் மற்றவர்களால் எனக்கு கிடைக்கப்பட்டது என்றால், தனக்கென 80 சொகுசு அறைகளை கட்டி வாழ்ந்த அரசன் லுட்விக்கை போல இல்லாமல், தனக்காக 80 மாடிகளை கட்டி கொண்டு வாழ்கிற ஒரு பெரிய மும்பை பணக்காரரை போல இல்லாமல்,
பல பண்ணை வீடுகளை சொந்தமாக வைத்திருக்கிற நம்முடைய அரசியல்வாதிகளைப் போல் இல்லாமல் நம்முடைய மனதில் அன்பு பெருக்கெடுத்து ஓடட்டும். நம்முடைய மனங்களில் மனமாற்றம் நிகழற்றும். நம்முடைய வாழ்க்கையில பகிர்வும் இரக்கமும் மன்னித்தலும் நிறைந்து இருக்கட்டும். அப்பொழுதே இறைவனுடைய பார்வையில் நாம் செல்வந்தர்களாக இருப்போம், மனிதர்களுடைய பார்வையில் அல்ல என்பதை புரிந்து கொண்டு இறைவன் நமக்கு செல்வத்தை கொடுத்திருந்தால் இறைவனுக்கு நன்றியை செலுத்துவோம். அதே நேரத்தில் இந்த செல்வம் இறைவனுடைய ஆசீர், இறைவனுடைய பரிசு, மற்ற என்னுடைய நண்பர்களுடைய உழைப்பு என்பதை புரிந்து கொண்டு செல்வம் இருந்தும் இறைவன் திருமுன்னிலையில நம்பிக்கையில் செல்வந்தர்களாய், அன்பில் செல்வந்தர்களாய், விசுவாசத்தில் செல்வந்தர்களாய், பிறர் அன்பில் செல்வந்தர்களாய், இரக்கத்தில் செல்வந்தர்களாய் வாழ இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.